இந்த டைம்ல இவ்ளோ அங்க பிக் பாஸ்ல வந்து நான்சி அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணு திருநங்கை பொண்ணு இருக்காங்க. சோ ரொம்பவே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து டார்கெட் பண்றாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேக்குறியா கேக்கலையா? சோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து பேசல, ரொம்ப ஷை டைப்பா இருக்கா. யாருக்கிட்டையும் போய் வந்து ஒரு அட்ராக்ஷனா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல அந்த பொண்ணு. யாருக்கிட்டையும் வந்து முழுமையா பழகல. தீபாவளிக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. இந்த ஓட்ட செட்டி பாத்தீங்களா? அப்படி இப்படி லொட்டு லொசுக்கு ஏ டு இஜெட் எதுக்கு எடுத்தாலும் அந்த திருநங்கை பொண்ணை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாவம்ல திருநங்கை பொண்ணு வந்து உள்ளுக்குள்ள ஒரு தைரியமா இறந்துட்டானா குடும்பத்தார்கள் வருத்தம், உறவினர்கள்லாம் உண்மையிலேயே உங்களால தான்டா சாக போறேன் வந்து அதுக்குள்ளார வந்திருக்கு, பிக் பாஸ்குள்ள வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு பெருமை பண்ணும். ஒரு 3வது ஜெனரேஷன் வந்து அதுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற எவ்வளவு ஒரு பெருமை பண்ணும் அந்த பொண்ணு. உண்மையிலேயே சொல்றேன், ஓட்ட செட்டி அந்த இன்னும் ஒரு 2 பேர் இருக்காங்க எழுதி வச்சுட்டு இவங்களால தான் சாக போறேன்னு சொல்ல டார்கெட் பண்ணி அடிக்கிறது. என்னடா பிக் பாஸ் அங்க உள்ளது எல்லாம் நடிக்குது. எல்லாம் ஐம்புலன்களையும் அடக்கி அப்படியே வாயுங்கையும் பொத்திக்கிட்டு அங்க வேலை பாக்குறாங்க. பாத்துக்க போறேன். ஏடா தீபாவளிக்கு ஒரு நல்ல வாழ்த்து சொல்லிருக்கீங்களாடா? அப்பயும் பாருங்க இறந்த மாணிக்கு மாலையை போட்டு விட்டுருக்காங்க. என்னைய மட்டும் பிக் பாஸ் குள்ள விடுங்க. என்ன அவளுகளா எவ்வளவா நடிக்கிறாளோ அவ்வளெல்லாம் டங்கு வர ஓப்பனா கிழிச்சு விட்டுருவேன், தொங்க விட்டுருவேன் நான் அங்க பிக் பாஸ் குள்ளார. என்ன நடிப்பா நடிக்கிறீங்க? பச்சை சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு. நான் செத்த பற கூட இப்படி போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு தெரியல. ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? உங்களுக்கு என்னன்னே பிரச்சனை? மனுஷங்களாடா நீங்களா? பச்சை சிரிப்பா சிரிக்கிறீங்க பிக் பாஸ் குள்ள. பாத்துக்கிறேன் இருங்க. பிக் பாஸ் நல்லா அசிங்கமா திட்டுங்க. பிக் பாஸ் அசிங்கமா திட்டுறீங்க. ஓகாலி பூரா பேர் இந்த போஸ்ட பார்த்துட்டு பூரா கண்ணீர் அஞ்சலி இது சொல்றாங்க. ஆமா இறந்துட்டாராம்ல. இருக்குல்ல இப்பதானே 1 வாரம் தானே ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம கிழிச்சு தொங்க விட்டுறலாம். விடுங்க, பாத்துக்கலாம் விடுங்க. எங்க இருக்காரு, எப்ப தூக்குறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓலாய்ப்பால மெண்டல் பாயல கோட்டி பயவுல உன்னை கொல்ல போறேன் பாரு. கம் சூன் டு பிக் பாஸ். ஃபர்ஸ்ட் அங்க வந்து பேசு. சக்தி எங்க வந்து பேச சொல்றீங்க? என்ன வந்து வைல்ட் கார்டு என்ட்ரில என்ன வந்து கூப்பிட்டாங்க. நான் வீடியோ போடுறது வந்து என்னோட இஷ்டத்துக்கு எனக்கு தோணுதோ ஏதோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா யார் நடிக்கிறாங்க யார் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல வந்து நான் வந்து பேசுவேன். எல்லாருமே வந்து எனக்கான ஒரு குரல் கொடுத்து பிக் பாஸ்ல என்ன தூக்கி போடுங்கன்னு சொன்னா எல்லா முகத்திரையும் நான் கிழிச்சு டங்கு வர கிழிச்சு நாங்க போட்டுருவேன் நான் பிக் பாஸ்குள்ள, விஜய் டிவிக்குள்ள. சரி புரியுதா? எனக்கு இந்த வீடியோ போதால எனக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரச்சனை இல்லை. இதை வச்சு எனக்கு லாபமோ ஒரு இளவுமே எனக்கு இல்லை. விஜய் டிவிக்குள்ள அந்த நான் வந்து யாருக்குமே பயப்பட மாட்டேன். அங்க உள்ள கண்டென்ஸ்டன்ட்டா அதனா இளவு பேர் வர மாட்டேங்குது. என் மனசுக்கு தோணுதத நான் வேலை பார்த்துட்டு அசதியா வர இருக்க நேரத்துல எனக்கு தோணுதோ நான் போடுதேன், அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? இந்த அதனா கண்டென்ஸ்டன்ட்டா அது எப்படி சொல்லுவாங்க தம்பி ஒவ்வொருத்தரா? கண்டென்ஸ்டன்ட்டா இங்க எழுதி காட்டு. கண்டென்ஸ்டன்ட்டா வீடியோ போடுறதுக்காக என்ன முன்ன விட்டு பின்ன எவ்வளவு தரக்குறைவா எவ்வளவு கேவலமா பேசணுமோ அவ்வளவு கேவலமா பேசுறீங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு போறீங்க. எஸ் கண்டஸ்டன்ட் அப்படியா சொல்லுவாங்க. அங்க உள்ள ஒவ்வொருத்தரையும் அப்படியே புளியோதரை கிண்டி கொடுத்துருவேன் அவங்களுக்கே. பாத்துக்க என்னங்கன்னு சீன் போடுறீங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வாருன்னு தெரியுமா? இந்த பதிவு கூட என் மனசு நொந்து நூலா. ஒவ்வொருத்தரும் சீனு என்ன சீனு? ஒருத்தன் வறுத்துக்கிட்டு எனக்கு யாருமே இல்ல. அந்த பையன் அந்த சென்னைக்கார பையன் இருக்கானே பாரு, அவன் யாரு? அந்த பாடகர் ஒரு பையன் இருக்கான் பாரு, அது பாவம் பெங்களூர்கார பிள்ளையா இல்ல சிங்கப்பூர் தான் போடுதேன். வேதையில போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விவசாயம் பார்க்கல என் வேலையில நான் கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதுல வருதோ வரலையோ நான் அது வேலையை கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு புள்ள
நேத்தா என்னமா பார்த்தேன், நேத்தா முந்தா நாள் ஒரு இதுல பார்த்தேன். வெளியில அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் படுத்துக்கிட்டு என்ன ஸ்விம்மிங் பூல்ல படுத்துக்கிட்டு ரெண்டும் பேசும். எனக்கு தோட்டத்துலாம் வந்து பாருங்க என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னென்ன விவசாயம் பார்த்துருக்கேன்ட்டு. புரிஞ்சுதா? என்னை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உன் காலை கழுவு, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா. யாருமே இல்ல எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல, எனக்கு வந்து லேடிஸ் ஃப்ரெண்டே எனக்கு கிடையாது. நான் யாரையும் வச்சுக்கல, உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். என்னடா இப்ப இருந்து ரீல் சுத்துறேன் அந்த பச்சை பிள்ளைக்கிய. நான் அவளைத்தான் சொல்லுவேன். இனி என்ன விவசாயம் பார்க்க வீடியோ போடக்கூடாதுங்களே. ரீல் சுத்துறியான்னு கேக்குறேன். முகலாம் கிழிச்சு புடிய ராஸ்கல். ஆளப்பாரு அங்க போயிட்டு எது எது அழகழகா இருக்குதோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை பாரு. பிக் பாஸ்ல இதுதான் வேலை. அவன் திறமைய காட்டி அவன். நண்பர்களே வணக்கம், நான் மீன் உங்கள் சேலம் மணி. இந்த பதிவு யாருக்குன்னா இந்த ஒரிஜினாலிட்டியை காட்டி அவன் அந்த கேம்ல ஜெயிச்சு வின் பண்ணுவானுங்களா. போய் அங்க லவ் ஒரு கேடு. அதுக்கே பிக் பாஸ் காட்டுறாங்க. ஐ லவ் பிக் பாஸ், ஐ லவ் பிக் பாஸ்ன்னு அதுல காட்டுறானுங்க. ஒவ்வொரு பேச்சு பேசுறப்பலாம் பிக் பாஸ் நல்லா தெரியுது. பையன் இந்த தினேஷ் பேப்பர் ஐடி நாசமா போனவனுக்கு தான் உங்க மூடி கலைவது போல் அப்படின்னு ஒரு சாங்க ஒன்று போட்டு வச்சிருக்கேன். ரீல் விடுறான், கதை விடுறான்னு சொல்லிக்கிட்டு மவனே என்ன பிக் பாஸ் விஜய் டிவில பிக் பாஸ் குள்ளார விடுங்க, நாங்க யாருன்னு நான் காட்டுறேன். பிக் பாஸ் குள்ள விடுங்க, அங்க நான் யாருன்னு நான் காட்டுறேன். மானங்கட்டும் பேப்பர் ஐடி திட்டக்கூடாதுன்னு பார்த்தா அந்த மானங்கட்ட பையன் டூயேட்டை போட்டு குரங்க சொறி விட்டுறாங்க. நான் காட்டுறேன். நிஜமாலுமே சாமானிய மக்கள் எல்லா மக்களுமே எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்க எந்த மக்கள் சாமானிய மக்கள் அங்க நுழைஞ்சிருக்காங்க. நான் மெயில் போட்டேன், போட்டோ அமிச்சேன், வீடியோ அமிச்சேன். ஒரு மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஒரு மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம்ல. தினேஷ் பேப்பர் ஐடி செருப்பு பிய அடிப்புனா மானங்கட்ட பையில ஒழுங்கா ஓடி போயிரு. ஏன் வந்து இது பண்ணிட்டாங்க? எனக்கு மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? பிக் பாஸ்ல வைல்ட் கார்டு என்ட்ரில என்ன விடுங்க. கண்டிப்பா நான் பிக் பாஸ் குள்ள போய் அங்க யார் யார் எப்படி நடிக்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே நான் சொல்றேன். நான் சரியா யார் யார் எப்படி நடிக்கிறாங்கன்னு நான் பார்த்துட்டு அங்க நான் சொல்றேன். பிக் பாஸ் குள்ளார போயிட்டு அவன் முகத்திரிய பூரா டர்க்குன்னு கிழிச்சு விட்டு வரேன். என்ன அப்பதான் அவனுக்கு அறிவு வரும். ஐயோ நம்ம தெரியாம பண்ணிட்டோமேனு. பச்சை சாதனா என்ன பிரச்சனை சாதனா இல்ல இல்ல. பிக் பாஸ்க்குள்ள ஒரு திருநங்கை பொண்ணை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. பாவம் இல்ல அந்த பொண்ணு. யாருன்னு காட்டுங்க நீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்து நான் கோவாவில் இருக்கனால பேச முடியல. பாவம் இல்ல அந்த பொண்ணு. இங்க இப்படி பேசுறியா, அங்க வந்து பேசுவியா சாதனா? நீ